இருக்கின்ற ஒருவர், ஆசிரியராக இருக்கின்ற ஒருவர், அதே வேளையில் அங்கு கடமையாற்றுகின்ற உதவி அதிபர், அங்கு கடமையாற்றுகின்ற ஆக்டிங் பிரின்சிபல் என்ற நிலைமையில் நாங்கள் அங்கு இன்று என்ன நடக்கின்றது, என்ன நிலைமையை நாங்கள் அங்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒன்றை இதை கூறலாம் என்றுதான் இந்த பற்றிய மாநாட்டை கூறியிருந்தேன். எனவே அவர் அதனுடைய நிலப்பாடு என் ஆரம்பத்திலிருந்து வேறுபடியினுடைய நிலப்பாடு என்ன என்பதை கூறும். டாக்டர்
வாங்கப்பட்ட ஒரு அதிபர் இருந்தவர். அப்போ அதில் நான் போனது அங்கே ஒரு முரண்பாட்டை உண்டாக்கினது. அதால் கொஞ்ச காலம் வழிபட்டு பிறகு நான் பிரதிநிதிகளாக இருக்கிறேன். பிறகு அமைச்சருங்க உதவியோடு தான் நான் உண்மையாக அங்கே கொழும்பில் இருக்க விரும்பினதை என்னென்னா இங்கே நான் போட்டிக்க இந்த பிரின்சிபல் SLPS பண்ணேன். அப்போ நான் இங்கே வேற போட்டி போடுறது எனக்கு விருப்பம். அவங்க சேவை காலம் முடிய நான் இங்கே வருவோம் என்று வெயிட் பண்ண வேண்டியிருந்தது. அந்த காலத்தை அங்கே கிடைக்க விரும்புகிறேன். அப்போ பிரதிநிதிகளாக இங்கே வரல SLPS பண்ணுக்கு கீழே SLEAS போட மாட்டேன். அது ஒரு ஹியூமன் ரைட்ஸ் பிரச்சனை. SLEAS இருக்கிற இடங்கள்ல அவையில் ரிப்பேர்மெண்ட் ரேஞ்சில் உள்ள இடங்கள்ல அல்லது எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமான இடங்கள்ல தான் எங்களை கொண்டே பிரதிநிதிகளாக போட்டது. சிங்களீஸ் கொஞ்சம் பேர் பிரதிநிதிகளுக்கு கேட்டு போனேன். உங்களோட தமிழாக்கள் அதிகமாக ஸ்கூலுக்கு என்னென்னா தமிழ் பகுதியில் வெற்றிட நிறைய கல்வி படிப்பாளர்கள் இருந்த வெற்றிடம் தமிழ் கல்வி படிப்பாளர் வெற்றிடங்கள் நிறைய இருந்தபடியாக எல்லாரும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்றதால எல்லாரும் அதுக்குள்ள நான் போனேன். நான் ஒரு ஆள் தான் ஸ்கூலுக்கு போனது. சிங்களீஸ் கனவேன் ஸ்கூல்ஸ் கேட்டு போனேன். அவைகள் இப்போ பிரின்சிபல்ஸை டேக் ஓவர் பண்ணி இருக்கிறேன் என்னோட பொண்ணாக்கள் இல்லை. அப்போ நான் பிறகு வேம்படிக்கு வந்துட்டால் பிரச்சனை. அப்போ வேம்படி பிரின்சிபலோட நாள் தொடர்பு கொள்ள எடுக்கவே இங்கே எனக்கும் டெப்யூட்டி இல்லை தானே வாங்குவேன்னு கேட்டேன். நான் உடனே உண்மையாக அப்போ நான் ட்ரை பண்ணுறேன். அப்போ மேயர் சொன்னால் அது பிரச்சனை இல்லை, நீங்கள் பிரச்சனை கொடுக்காத வரையில் நீங்கள் கீழே போகிறதுல பிரச்சனை இல்லை தானே, உங்களுக்கு அப்படி ஈகோ பிரச்சனை இருக்கான்னு என்ன கேட்டேன். நான் எனக்கு அது இல்லை, ஆனால் போட மாட்டேங்க என்னதால தான் நான் தெரியும். அவன் சொன்னால் அதை நீங்கள் அப்பீல் தாங்க நான் கொடுத்துட்டு மினிஸ்டர் தான் எனக்கு இங்கே எஜுகேஷன் மினிஸ்டரோட இங்கே விசிட் பண்ணி இடத்துல பிரின்சிபல்கிட்ட கேட்டு உங்களுக்கு இப்படி இங்கே படிப்பிச்ச விசிட் கொடுத்துருக்காருன்னா டெப்யூட்டியாக போடுறதுல உங்களுக்கு ஆட்சி கேட்க அவர் இங்கே சொல்லிட்டாங்க. அப்போ நான் கொடுத்த லெட்டரை வச்சுக்கொண்டு அங்கே அப்ரோச் பண்ணி ஆனால் மினிஸ்ட்ரியிலே அப்படி போட இயலாது, அப்படி போட்டால் தங்களுக்கு பிரச்சனை வரும். அவள் SLPS அப்போ கார்டை செக் பண்ணினவன் SLEAS 1 கார்டு பிரின்சிபலுக்குரிய கார்டு. ஆனால் இப்போ SLPS 1 பிரின்சிபல் அங்கே இருக்கேங்க உங்களை டெப்யூட்டி பிரின்சிபலாக போடுறது தங்களுக்கு பேருந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அது தங்களுக்கு பிரச்சனையாக போயிடும் என்று சொல்லிட்டு இப்போ நான் ரைட்டில் கன்சர்ன் கொடுத்தேன். நான் படிக்க டீச்சராக இருந்தவன், நான் படிப்பிக்க பிரின்சிபலாக இருந்தவன், அவருக்கு கீழே வேலை செய்வதில் எனக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்லை. நான் எந்த பிரச்சனையும் எடுக்க மாட்டேன் இந்த சிறுவ காலத்தில் உதவி இருக்கிறேன் என்று சொல்லி கன்சர்ன் கொடுத்து தான் என்ன டெப்யூட்டி பிரின்சிபலாக நம்மளுக்கு கொடுத்தது. அதுக்கு உண்மையாக மினிஸ்டர் தான் உதவி செய்தது. மேயர் தான் தொடர்பு எனக்கு இருந்தபடியாக மினிஸ்டர் முதல்ல என்ன நம்ப வேண்டும். அப்போ அங்கே ராமநாதனில் என்ன நடந்தது என்னுடைய ஆராய்ச்சி அவருக்கு சரியானதை தான் செய்வேன். உங்களோட கோரிக்கை நியாயமானதாக இருந்தால் நான் செய்வேன் என்று சொல்லி எனக்கு அங்கே இருக்க கல்வி அமைச்சுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் வந்தது. கல்வி அமைச்சுக்கு வந்த டிரான்ஸ்ஃபர் எனக்கு எதிர்பாராத விதமாக வந்த டிரான்ஸ்ஃபர். அப்போ நான் தேசிய பாடசாலை என்று விரும்பி போன எனக்கு என்னென்ன இந்த டிரான்ஸ்ஃபர் வந்தது என்று ஆராய முற்பட்டேன். ஆராய முற்படையக்குள்ள தெரிய வந்தது ஒரு 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 மினிஸ்டர் டெப்யூட்டி மினிஸ்டரோ யாரோ ஒரு ஆள் நான் கேட்டதாக எனக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கேன். கல்வி அமைச்சுக்கு எனக்கு டிரான்ஸ்ஃபர் தர சொல்லி நான் கேட்டுக்கொண்டதாக எனக்கு எந்த விருப்பத்தின் பேரில் எனக்கு இடமாற்றம் கல்வி அமைச்சுக்கு வந்தது. அப்போ நான் அப்பீல் கொண்டு போன நான் திகச்சு போனேன். இப்படி நடந்திருக்குது எனக்காக யாரோ கொடுக்குறீங்க நம்ம பிறகு பார்த்தா அந்த ஸ்கூல் பிரின்சிபல் தான் எனக்காக நான் கேட்டேன் நான் என்று சொல்லி அந்த ரெக்கமெண்டேஷன் எந்த ஃபைலில் இருக்கும். அப்போ நான் மறந்து நான் மினிஸ்ட்ரிக்கு வரட்டும் முதலே கேட்டிருப்பேன். நான் ஸ்கூல் தான் விரும்பி போனேன் நான் என்று சொல்லி நான் அதை அப்பீல் பண்ணிட்டு அது போகாமல் நான் கொடுத்தேன். அந்த அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு மிசிந்த உதவியை நாடினேன். வேறு உதவியை நாடினேன். அந்த உதவி அப்போ மினிஸ்டர் சொன்ன நீங்கள் தான் அங்கே கூட நீங்கள் தான் பிரச்சனைன்றதை நான் கேள்விப்பட்டேன். அப்போ நான் சொன்னேன் நான் ஒரு பிரச்சனையை கொடுக்கிறேன். எங்கேயும் நான் சொல்லுற வேலையை செய்கிறாரே தவிர அப்படி ஒரு ஆளுக்கு மேலதிகாரிகளுக்கு நான் பிரச்சனை கொடுக்கிறேன். நான் சுற்றுச்சூழலை நிறுவ மாட்டேன் என்று சொன்னதால் பேருந்து ஒரு 2-3 மாதம் அவருக்கு நிலைமைகள்
உண்மையில இப்போ 25-30 வருஷமாக நாட்டில் அசாதாரண சூழ்நிலை நிலவினது. அந்த நேரம் பள்ளிக்கூடம் நடக்குதா, பிள்ளைகள் பள்ளிக்கூடம் வரக்கூடியதா இருக்குதா, ஆசிரியர்கள் வரக்கூடியதா இருக்கா, பாடம் நடக்குதா, அதுதான் பிரச்சனை இருக்குது. தவிர கணக்கு வழக்கு எழுதுறதும் அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியா இருக்குதான்னு பார்க்கறது அது முக்கியமே இருக்கு. அப்போ பிரின்சிபல் அவையவே செய்வினம் என்ற ஒரு நம்பிக்கை எல்லாரையும் நம்பி அதுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அவன் மிச்ச வேலைகளை சரியா செய்து கொண்டிருந்தவர். ஆனால் இந்த வெளி அமைப்புகள் என்று சொல்லி சொல்கிற அமைப்புகள் இப்போ பேப்பர் இப்போ அவையவை என்ன வெளியில தள்ளுறதுக்கு மிகவும் கஷ்டப்படுற ஆட்கள் நிறைய பிள்ளைகள் செய்திருக்கேன் என்றதை எனக்கு உணரக்கூடியதை அப்படி நடந்து கொண்டு இருக்கேங்க. எனக்கு ஒரு அவேர்னஸ் இருந்தது. நான் ஒருவரோடையும் கலந்து கொள்ளல, சைலண்டாக இருந்தேன். ஆனால் பிரின்சிபலுக்கு சில ஆலோசனைகள் பழகினேன். அவன் அதை ஏற்றவ, ஆனால் அவைகள் அதை ஏற்க முடியல. அந்த நேரத்தில் சிலது மெயின்மேல் பதிய வேண்டிய விஷயங்கள் நான் இப்படி இது பதிய வேணும் என்று சொன்னால் இந்த ஓஜி ஓல் கேர்ள்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட் சண்டைக்கு வந்துருக்கலாம். ஓல் கேர்ள்ஸ் கொடுக்குறது அப்படி பதிய தேவையில்லை, அது நாங்கள் வெளியமைப்பு தானே, அது கொடுக்குறது அங்கே பதிய தேவையில்லை. இப்போ இந்த பழுதான கம்ப்யூட்டர் இருந்தால் கம்ப்யூட்டர் பழுதானா பிறகு அதை வெளியில் அனுப்பிடலாது. பழசானது எல்லாத்தையும் வச்சு கொண்டே இருக்கிறதா பள்ளிக்கூடத்தில் அது கஷ்டம் என்று என்னோட வந்து சத்தம் போகும். இப்போ நான் பிரின்சிபலுக்கு சொன்னேன், அது எங்களுக்கு ட்ரைனிங்கில் சொன்னது இன்னும் சின்ன பொருள் உள்ளுக்கு வந்தாலும் அதை நாங்கள் இமெண்ட்ரிகளை செய்திருந்தால் அது சில வேலை ஃபியூச்சரில் எங்களுக்கு ஆபத்தை அமையாது பிரச்சனை உண்மையாக பிள்ளை என்று சொன்னது. ஆனால் சக்திக்கு சொல்லி சொல்கிறா நான் அப்போ அது சொல்லியிருந்து நான் அதுக்குள்ளே அவள் சொன்னவே இல்லை. அந்த போட சேவை நடக்க என்ன மேற்பேர் அப்போ மேற்பேர் செய்கிறதா நான் சரியாக வழி நடத்தணும், இல்லைன்னா அதுக்கு நல்ல விளப்போம். அப்போ அவள் எழுத விட மாட்டான்டா. அப்போ நான் ஒன்றும் செய்யலாது உங்களுக்கு சொல்லிட்டு சொல்கிறேன். பேருந்து பிரின்சிபல் அதை எழுத பண்ணிட்டேன். 20-25 கம்ப்யூட்டர் அந்த வருஷம் 2010 தான் இன்வென்ட்ரிக்கே இருக்கேன். அவ்வளோனாலும் அதை ஒன்றும் இன்வென்ட்ரிக்கே இல்லை. அப்போ அது எழுதப்பட்டதால மிஸ்ஸஸ் மைனஸருக்கு என்ன ஃபேஸ் பண்ணவே விரும்புகிறேன். அப்போ நான் இதுகள் எல்லாத்தையும் ஏற்க மாட்டேன் என்ற ரெண்டு பாடம் அவன் அப்போவே வந்தேன். பிறகு எஸ்பிசி பிறகு அப்போ எனக்கு ஒன்றையும் காட்ட மாட்டேன். அப்போ பேருந்து பிரின்சிபலுக்கு எனக்கு முறையில் முரண்பாடுகளை ஏற்படுத்துவதற்காக செய்வாங்க படிக்க மாட்டா நீங்கள் என்னது அந்த விதமாக அவருக்கு போதனைகள் செய்வது. அப்போ அவர் என்னை ஒரு நாளும் இன்சல்ட் பண்ணல. பிரின்சிபலுக்கு எனக்கு முறையில் ஒரு நாளும் நேரடியாக பிரச்சனை வரையில்லை. ஆனால் அந்த இடையில நின்றவே குழப்பம் இருக்கிறாம நாங்கள் முக்கியம் அவையலால் நிறைய உதவி அவருக்கு கிடைக்குது. அவ்வளோ காலமும் செய்து வந்தவே இரண்டு வந்து நான் அதுக்குள்ள டேல போய் நான் அப்படி ஒரு பழக்கம் எனக்கு இல்லை. இப்போ கூட நான் அப்படி தான் ஒதுக்கிட்டு இப்போ நாங்கள் வந்து
செலெக்ஷன் அதெல்லாம் நடக்குது. இப்போ நான் பார்த்து நாங்கள் பிறகு வைப்போம். இப்போ ஆஃபீஸில் வேணும் நான் வைக்கலாம் தானே. அப்போ இதுக்கு இல்லை, நான் ஃபினான்ஸ் வைஸாக எந்த ஊடகமும் வந்தீங்கன்னு கண்டுபிடிக்கல, ஒரு சதம் கூட நான் அட்மிஷனுக்கு வாங்குறது. அப்போ இவ்வளவு காலம் அது ஒரு பெரிய பிரச்சனை நாட்டுக்கு. அட்மிஷன் என்றால் எப்படி என்று சுப்ரீம் அட்மிஷனை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு எந்த ஒரு பெற்றாருக்கும் தெரியாது. தேசிய பாடசாலைக்கு அட்மிஷன் என்றால் கௌரவமாக பிள்ளை கேம்பஸ் என்ட்ரன்ஸ் மாதிரி வந்து பிள்ளைக்கு நாங்கள் நிறைய கொடுத்து பிள்ளையை உள்வாங்குறதே தவிர பிள்ளைக்கு அம்மா அப்பாவும் அழுதழுதைகளை கொண்டு சேர்க்கிறது. சுற்றுநிறுவனம் என்ன சொல்றதுன்னா பிள்ளைக்கு நாங்கள் அப்ளிகேஷன் கோல் பண்ணுறதே குற்றம். முனிசிபல் அப்ளிகேஷன் கோல் பண்ண இயலாது. அப்ளிகேஷன் வந்து பிள்ளை தான் படித்த இடத்துல இருந்து தான் படித்த பள்ளிக்கு அதிபருக்கு ஊடாக அப்ளிகேஷனை ஃபார்வர்ட் பண்ண வேணும். வலய கல்வி பணிப்பாளருக்கு ஊடாக மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கு அனுப்பப்பட வேணும் அப்ளிகேஷன். எல்லா பிள்ளைகளுடைய லிஸ்ட் தான் அனுப்பப்படுது. ஒவ்வொரு பிள்ளையும் அப்ளிகேஷன் அனுப்புகிறது. அந்த லிஸ்டில் அந்த பிள்ளை எந்தெந்த பாடசாலை முன்னுரிமை எந்த பாடசாலையை கொடுக்கும் பிள்ளைங்க பெற்றார் போய் சைன் வச்சு அதை அனுப்பும். அதை அனுப்பினா வெட்டுப்புள்ளியோட அட்மிஷன் வேணும் ஒஃபிஷியலாக எங்களுக்கு வேணும். அப்போ என்னென்னா பெற்றார் படையெடுத்து கொண்டு ஸ்காலர்ஷிப் ரிசல்ட்ஸ் வந்த நாள்லேருந்து பெற்றார் வந்தபடி அப்ளிகேஷன் கோல் பண்ணிடலாம். அப்போ நான் இந்த விளக்கம் எல்லாம் பெற்றாருக்கு சொல்ல முடியாத ஒரு திரிசங்கு சொற்கள் இல்லாமல் இருந்தது இருந்தால் நான் அதை சொல்ல வலிக்கிட்டால் மற்றவே பிள்ளையாக்கி காட்டுற மாதிரி இருக்கும். இவ்வளவு காலம் இருந்த நடைமுறை அப்ளிகேஷன் கோல் பண்ணுறது 50 ரூபாய்க்கு விற்கிறது. நாங்கள் அப்ளிகேஷன் அப்படி கோல் பண்ணல, உரிமை 50 ரூபாய்க்கு விற்றா 50 ரூபாய்க்கு விற்றதுக்கு கணக்கு வைக்கணும். அதுக்கு பெர்மிஷன் எடுக்கணும். ஒரு அப்ளிகேஷன் கோல் நான் வரையில் இஷ்யூ பண்ணுறேன்னா அதுக்கு வலய கல்வி பணிப்பாளருடைய பெர்மிஷன் லெட்டர் இருக்கணும். அப்போ நான் பிழை செய்யக்கூடாதுன்னு செய்வேன் தவிர மற்றவே பிழை கணக்குறதுக்காக இல்லை. அப்போ நான் மௌனமாக இருந்தேன். நான் வந்த பெற்றாருக்கு சொன்னேன், நீங்கள் பள்ளிக்கூடத்தில் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் சி ஃபார்ம்னு தெரிவிடும். நீங்கள் பள்ளிக்கூடத்தில் தான் அந்த அப்ளிகேஷனை நிரப்பி கவனமாக அனுப்பினீங்கன்னா சரி. இப்போ பெற்றாருக்கு என்ன நம்ப முடியல, ஆனால் அவைக்கு அதுக்கு மேலே விளக்கம் சொல்ல எனக்கு முடியலை. நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் அப்போ ஒவ்வொரு பெற்றாருக்கு இதை சொல்கிறதுக்கு நான் 5 நிமிஷம் விளக்கத்து தான் சொல்லுவேன். அவையை ஏற்கத்தக்கதை நம்பத்தக்கதை கொஞ்ச நேரம் நிற்கணும். இப்போ வழக்கம் கிச்சு கொடுக்கிற கொடுக்கணும், அங்கே கொடுக்கணும், இங்கே கொடுக்கணும். நான் சொல்கிறது அது இவ்வளோ நாளும் போஸ்டல் பிரச்சனை இருந்தது தானே. அப்போ அங்கேருந்து லிஸ்ட் பெற லேட் ஆகும் வந்தபடியாக இங்கே கொடுத்தெடுக்கிற ஒரு நடைமுறை இருந்திருக்கும். ஆனால் இப்போ போஸ்டல் பிரச்சனை இல்லை தானே. நான் அப்படி பயப்படையில்லை, அது போய் வரட்டும், நீங்கள் அப்படி அனுப்புங்க 2 பெற்றாருக்கு நான் விளக்கம் சொல்லுவேன். அப்போ அதே மாதிரி அவைகளை அனுப்பி எனக்கு அப்படியே லிஸ்ட் கட் அவுட் மார்க்ஸோட லிஸ்ட் பண்ணுறேன். 27 பேருக்கு பேர் பட்டியல் எனக்கு கிடைச்சது. அப்போ உண்மையான ப்ரொசீஜர் அந்த பட்டியல் வந்த பிறகு நான் அந்த பட்டியலை காட்சிப்படுத்த வேணும். அவ்வளவு பேருக்கும் அவைங்க பேர், அட்ரஸ், பெற்றாருக்க பேர், விவரம் எல்லாம் வரும். முந்தி படித்த பள்ளிக்கூடம் மார்க்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே லிஸ்ட் வரும். லிஸ்ட்டு நான் நோட்டீஸ் போர்டில் முன்னுக்கு போட்டு அவ்வளோ பேருக்கும் லெட்டர் அனுப்பினேன். இந்த தியரி இந்த ஆவணங்களோட உங்களோட பிள்ளைக்கு அட்மிஷன் கிடைச்சிருக்குன்றதை தெரிவிக்கிறோம். இந்த தியரி இந்த ஆவணங்களோட வந்து அட்மிஷன் செய்யும். அப்போ இந்த OGAST அங்கே மட்டும்தான் சேர்க்கலாம். தமிழ் மீடியம் என்ன படிக்க, தமிழ் மீடியம் ஸ்கூல், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் என்ற வகையில் கிரேட் 8 அட்மிஷன் அவருக்கு தந்தீங்கன்னா மற்றவர் கிரேட் 4 அதுக்கு தர முடியாது. இப்படி கொமிஷன் அப்ரூவல் தாங்களுக்கு வேணும். அப்போ நான் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சதில் 2 மாதம் முடிஞ்சு 3ஆம் மாதம் மீட்பேயில் ட்ரைனிங் நடந்தோன்று கேட்க ஆனரபிள் மினிஸ்டர் ட்ரைனிங் அங்கே எங்களுக்கு ஒரு வருஷம் கொடுக்க வந்தேன். அப்போ அந்த சிங்கரீஸ் எல்லாம் எந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடம் சேர்க்க முடியாமல் நான் அடைகிறேன் என்றது அவர்களுக்கு தெரியும். எட்டாவிலேருந்து வந்த என்னபடியே எங்களுக்கு எல்லாம் கேட்டு அறிஞ்சு கொண்டிருந்தது. அவைய சொல்லிச்சுன்னா இன்றைக்கு மினிஸ்டர் வார நீங்கள் இன்றைக்கு அதை மேக் யூஸ் ஆஃப் இட் என்று சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ணிச்சுன்னா இன்றைக்கு நீங்கள் உங்களோட பிள்ளைகளை பிரச்சனையே தீர்க்கணும். அப்போ லெக்சர் எடுக்கிறதுக்கு நான் ஒரு அப்பீல் எழுதினேன். இப்படி ஃபேமிலியாக வந்துட்டு இதை நம்பி அங்கே உள்ள சூழ்நிலையிலே அவைய திருப்பி அனுப்ப எனக்கு விருப்பம் இல்லை. எந்த பிள்ளைங்க அட்மிஷன் தேவை. லெக்சர் முடிஞ்சு வெளியில் போய்க்கு நான் ஓடிப்போ அதை சொன்னமாக நிமிந்து பார்த்துட்டு ஃப்ரம் எட்னாந்துட்டு வெளியே ரெக்கமெண்டேஷன் எழுதி தந்தேன். அதை கொண்டு பிறகு நான் என்னென்னு பார்க்கல, யாருக்களுக்கு நடந்ததை பார்க்காம நான் அதை கொண்டு அன்றைக்கே இது சொல்லி கொண்டு பிபேயில் அந்த
டிபார்ட்மெண்ட் ஹெட்டுக்கு சொல்லிக்கொண்டு நான் உடனே பிரின்சிபல்கிட்ட போனேன். பிரின்சிபல் சொன்னார், இது தந்தாலும் பிரின்சிபல் தந்தாலும் நீங்கள் போய் நேஷனல் ஸ்கூல்ஸ் டிரெக்டர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு கடிதம் கொண்டு வரணும். அப்புறம் அதை கொண்டு அங்கே போனால் அவர் சொன்னார், வெனிஸ்டே பப்ளிக் டேக்கு வாங்க. பப்ளிக் டேயில் போய் மீட் பண்ணி ஒரு லெட்டர், உடனே அந்த லெட்டரை பார்த்துட்டு உடனே போயிட்டு லெட்டர் ஒன்று ட்ராப் பண்ணி தந்தார். அதை கொண்டு போய் தான் இந்த பிள்ளையை சேர்த்துட்டேன். நான் ஒரு சதம் டொனேஷன் முதல் சேர்த்த பிள்ளைக்கும் ஒரு சதமும் வாங்கினேன். எதுவும் தர போறீங்களோன்னு கேட்டவர் நான் சிரிச்சேன். நார்மல் ஃபீஸ் ஃபேசிலிட்டிஸ் ஃபீஸ் அந்த ஃபீஸ் தான் வாங்கினேன். வேறு ஒன்றும் வாங்கினேன், நான் கொடுக்கல. ஆனால் பிறகு பள்ளிக்கூடத்தில் தேவைகள் கருதி அந்த எஸ்டிஎஸ் மீட்டிங் கேட்க ஒருக்கா போயிட்டு அது நாங்களாம் விரும்பி கொடுக்குறது வேறு. ஆனால் யாரும் எங்களை கேட்க. அப்போ இங்கே என் பிள்ளைகளுக்கு அட்மிஷன் அப்படி நடக்க வேணும். நான் அந்த பேரண்ட்ஸின் மனதிலே ஒரு மாற்றம் உண்டாக வேணும். பேரண்ட்ஸை பொறுத்த மட்டும் நான் பேரண்ட்ஸிட்ட கலைஞ்சா பேரண்ட்ஸ் சொல்லிவிடும் கொடுக்கத்தானே வேணும் அட்மிஷன் என்றால் யாரும் கொடுக்க நாங்கள் கொடுக்காது எங்களை பிள்ளைக்கு ஆபத்து பள்ளிக்கூடத்தில் என்னோட மனதில் தான் பெற்றாருக்கு. அப்போ அந்த மனதில் முதல் பெற்றாருக்கு கொடுத்தால் ரிசீட் வாங்க வேணும், கொடுக்க வேணும் என்றது யாரும் எங்களை வற்புறுத்தி அட்மிஷனுக்கு காசு வாங்க இயலாது என்றது பெற்றாருக்கு தெரியாது. அப்போ இயல்பாக அது தெரிய வரட்டும் பண்ணிட்டு தான் நான் அப்படியே விட்டுட்டேன். அப்போ பெற்றார் வந்து இவ்வளவு காலமும் காசு கொடுக்க வேண்டி இருக்குதே என்று அழுத பெற்றார் காசை கேட்கல என்று அழுத எத்தனையோ பெற்ற இல்லையா அம்மா வந்து மேலே பார்த்து அழுது கொண்டு போனேன். அப்போ இவ்வளவு காலம் அந்த பெற்றார் அப்படிப்பட்ட பெற்றார் தான் எங்களை ஸ்கூலுக்கு பிள்ளைகளை கொண்டு வரது. ஏனென்றால் படிக்கிற பிள்ளைகள் இல்லை, நல்ல மார்க் இருக்கிற பிள்ளைகளோட பின்னணி பணக்கார பின்னணி இருக்கு. எங்களோட பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள் 70% மேற்பட்ட பிள்ளைகள் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள பிள்ளைகள். உத்தியோகத்தர்கள் பிள்ளைகள் மிச்சம் பிஸ்னஸ் ஆக்குற பிள்ளைகள் இருக்கிறாங்க. வறுமையில வாடுற பிள்ளைகள் தான் கணக்கு. அப்ப அப்படிப்பட்ட பிள்ளைகள்கிட்ட எவ்வளவு காலம் நாங்கள் வாங்கின காசுகள் எல்லாம் என்ன நடந்தது என்றால் இப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் கண்மூடித்தனமே செலவு செய்வது தான் நடந்தது. பிள்ளைகள்கிட்ட வாங்கின டொனேஷனுக்கு பிள்ளைகளுக்கு ரிசீட் கொடுத்ததா எல்லாருக்கும் கொடுக்குறதாக இவ்வளவு காலம் அந்த நேரம் பெற்றார் கொடுக்குறவே அவன் எதிர்பார்க்கறது கூட இல்லை. ஏதோ பிள்ளைய சேர்த்தாங்க. இப்போ ஒரு சதமும் வாங்காதபடியா ரிசீட் எடுக்கிற வேலையும் எங்களுக்கு இருக்கே இல்லை. ஆனால் வார எண்மணி இப்போ நிறுவனங்கள் வந்து தினக்குறைகள் எல்லாம் வந்து சில நிகழ்ச்சிகளை எங்களை ஸ்கூலில் நடத்துகிறாங்க. அவங்க நான் கேட்டுருவோம் ஸ்கூலுக்கு 5000 நாங்கள் ஹோல் கொடுத்தால் வாங்கல நாங்கள் அவைகள் செக் பண்ண தெரியும். அதுக்கு நாங்கள் போய் ரிசீட் கொடுப்போம். அப்போ அதுகளால் வார காசுல தான் இப்போ பள்ளிக்கூடம் மூடிக்கொண்டு பிள்ளைகள்கிட்ட நாங்கள் ஒரு சதவீதம் பார்க்கணும். இது எல்லாம் உண்மையாக இருட்டடிப்பு செய்யப்பட்டுதான் இவ்வளோ காலம் இருக்கும். யாருக்குமே தெரியாதது நான் நிச்சயமா சொல்லலாம், எல்லாருக்கும் தெரியும். ஆனா எல்லாரும் ஒரு போலியான ஒரு வாக்கையை தானே நாங்கள் இப்போ விரும்பி கொண்டிருக்கிறோம். எங்களோட நாட்டில் மற்றவையை சாட்டிஸ்ஃபை பண்ணி நாங்கள் பலர் எதை விரும்பினமோ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணி நாங்கள் வாழற வாழ்க்கையை தான் விரும்பினோம். ஆனால் நான் நிச்சயமா அப்படி இருக்க மாட்டேன். எங்களோட பிள்ளை அவ்வளவும் என்ன விரும்புது. பிள்ளைகள் தந்த மகஜரில் அந்த ஸ்கூலில் தான் நாங்கள் வச்சிருக்கிறேன். பிள்ளைகள் தந்த மகஜரில் ஒவ்வொரு அணுவா அவர்கள் அவதானித்து தங்களோட கருத்துக்களை எழுதியிருக்கிறேன். பிள்ளைங்க மனதிலே அதெல்லாம் பதியும். பசுமரத்தாளி போல என்று நாங்கள் படிச்சிருக்கிறோம். அந்த பசிய மனங்களில் பதிகிறது. பிறகு எங்களை போல விளைவிக்க இன்றைக்கு இருக்கிற எங்களோட சமுதாயம் மாதிரி இல்லாமல் ஒரு சமுதாயம் அந்த நேரம் கட்டாயம் வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. அப்போ அட்மிஷன் இப்படியா செய்கிறது என்றது இப்போ கொஞ்சம் பெற்றாருக்கு தெரியும். அது வருங்காலத்தில் எல்லா இடத்துலையும் ஒரு செல்வாக்கு செலுத்தும் என்று நான் நினைக்கிறேன். கட் அவுட்டில் எடுத்த பிறகு அதுக்கு பிறகு இடம் இருந்தால் சில இது இருக்குது. மார்க்ஸ் குறைஞ்ச வேலை பிள்ளைகளின் சகோதரர்கள் கல்வி கற்றால் அல்லது பெற்றார் கல்வி பணியாளியில் பணியாற்றி கொண்டிருக்கிற வேண்டிய பிள்ளைகள் இருந்தார். மற்றது நிரந்தரமாகவே இடமாற்றமாகி வார ஒரு உத்தியோகத்திருந்த பிள்ளைகள், அரசு உத்தியோகத்திருந்த பிள்ளைகள்
டேட் ஒன்று இருக்குது. அந்த டேட்டுக்கு பிறகு அப்படிப்பட்ட அப்ளிகேஷன்ஸை வாங்கி அவையோட நேம்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணி இண்டெக்ஸ் நம்பர் மார்க்ஸ் போட்டு என்ன கேட்டகரி என்னதை எழுதி நாங்கள் திருப்பி அனுப்பலாம் ரெக்கமெண்ட் பண்ணி இதில் நான் சிபாரிசு செய்வது. பிறகு அப்படி ஒரு லிஸ்ட் திரும்ப வந்து 24 பேரை நாங்கள் அட்மிட் பண்ணோம். சிஸ்டர்ஸ் படிக்கிறது, டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க அல்லது பிள்ளைகள் அப்படிப்பட்டதையே நாங்கள் ரெக்கமெண்ட் அதை பரிசீலித்து அப்ரூவல் திருப்பி ஒரு இது அடித்து இந்த அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்காங்க. பிறகு 1-2 வந்த அப்ளிகேஷன்ஸையும் பொருத்தமானது இருந்தால் நான் அனுப்பி இருக்கேன். எந்த ஒரு அட்மிஷனும் அப்ரூவல் இல்லாமல் நான் இப்போ அட்லீஸ்ட் கவர்மெண்ட் ஏஜென்ட்லேயே கூட நான் முறைப்படி அங்கே அப்ளிகேஷனை அனுப்பியிருக்கிறேன். இன்னும் அதுக்கு அப்ரூவல் வரையிலேருந்து கேட்ட போது அங்கே சொல்லிக்கிறேன் அது ட்ரான்ஸ்ஃபர் கேட்டகரி தானே உங்களுக்கு கிடைக்கும் அவசரம் இல்லை. அந்த பிள்ளைங்க அப்ளிகேஷன் அனுப்பணும் 30th க்ளோசிங் டேட் எனக்கு இன்னும் அப்ரூவல் வரையிலேருந்து கேட்ட போது நீங்கள் அனுப்பிட்டீங்க தானே, அனுப்பி இப்போ 1 month ஆகுது. அப்போ நீங்கள் அதை அட்மிட் பண்ணி போட்டு அட்மிட் பண்ணிட்டு 2 திருப்பி ஒரு கடிதத்தை போடுங்க, அதை நாங்கள் பார்க்குறோம் வந்து சொல்லிக்கிறோம். நான் அப்போ அந்த க்ளோசிங் டேட் வந்து அந்த பிள்ளைய அட்மிட் பண்ணேன். அப்போ நாங்கள் கடிவாளம் போட்டு வேலை செய்ய வேண்டிய ரெண்டு பார்க்க தேவையில்லை நாங்கள். ஆனால் யாருன்னு பார்த்து அதுக்குரிய நடவடிக்கையை உரிய முறைப்படி நாங்கள் எடுக்க முடியும். இந்த நிலைமையில எஸ்எல்ஏஎஸ் ரீயோட நான் டெப்யூட்டி பிரின்சிபலாக இருந்தேன். ப்ரொவின்ஷியல் டிரெக்டர் அந்த மணிவிழா கலந்துருக்கேன். அப்போ மணிவிழாவுக்கு இப்படியெல்லாம் காசு சேர்த்து மணிவிழா செய்கிறதால நான் அதுக்குள்ள இன்டர்வியூ பண்ண விரும்பியிலே இருந்தேன். அதில் வர கேள்விகளுக்கு நான் பக்கத்து சொல்ல கேள்வி இல்லாமல் இருக்கோம். மற்றபடி நான் குழப்பையில் ஒதுங்கி இருந்தேன். அந்த 12ஆம் தேதி மணிவிழா நடக்க நானும் போய் கிளம்பி. மற்றபடி நான் தலைமை தாங்க விரும்பியது இல்லை. தலைமை தாங்கினா அங்கே நடந்த நடைமுறை அவ்வளவு நான் ஆன்சர் பண்ணேன். அப்போ இன்று வேறு அதில் நடந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே இருந்த டீச்சர்ஸ் தான் அதை செய்கிறது. அது தொடர்பான கணக்கு வழக்கு நீங்கள் ஒவ்வொருவரையும் செய்யணும். நான் கேட்கவும் இல்லை. அதுக்கும் எனக்கு பிள்ளைகளுடைய வாங்கினது டீச்சர்ஸை கலெக்ட் பண்ணினது எல்லாம் செய்யணும். அப்போ அதுகளுக்கு எல்லாம் கணக்கு கேட்க வேணும். ஆனால் நான் எனக்கு ஆசிரியராக இருந்தவர், அதிபராக இருந்தவர். இப்போ நான் அதை தெரியாமலே அதுக்குள்ள நான் சம்மந்தப்படாமல் இருந்தபடியே நான் அதை பேசாமல் இருந்தேன். எல்லாருக்கும் ஓல் கேர்ள்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்டாக அதிபர் தான் இருக்கவர், தலைவர் அதிபர். சுற்று நிறுவனங்களும் இருக்குது. 64ஆம் ஆண்டிலிருந்து சுற்று நிறுவனம் இருக்குது. அதிபர் தான் தலைவராக இருக்க வேண்டும் என்று அதை வலியுறுத்தி அடிக்கடி சுற்று நிறுவனம் வந்து கொண்டே இருக்குது. அதிபர் தலைவராக இருக்க வேண்டும். கணக்கு வழக்குகளுக்கு நிதி சம்பந்தமான விடயங்களுக்கு அதிபர் பக்க கூறத்தக்கவராக இருக்க வேண்டும் என்ற அடிப்படை. அப்போ இப்போ இருக்கிற ஓல் கேர்ள்ஸ் அசோசியேஷன் தலைவர் வெளியா. அப்போ அவையோட கணக்கு அவையோட ஹேண்டிங் ஓவர் எனக்கு நடக்கல இது வேறு. அப்போ ஓல் கேர்ள்ஸ் வெளிநாட்டில் இருந்து நாங்கள் அது கொடுத்தனாங்க இது கொடுத்தனாங்க என்று கேட்டால் நான் ரெக்கார்ட்ஸை பார்த்தா நாங்கள் பள்ளிக்கூட ரெக்கார்ட்ஸ்லேயே அப்படி ஒன்றும் வந்ததாக பதிவு. இப்போ நான் சொல்கிறது எனக்கு தெரியாது. நீங்கள் யாருக்கு கூடாக அனுப்பினீங்களோ அவையிட்ட கேளுக்கோ இங்கே பதிவு இல்லை. அப்போ அவள் பார்த்தா இது என்ன இருக்கவில்லா பிரச்சனை. இப்போ என்ன வெளியேற்றணும்ன்றது தான் ஓல் கேர்ள்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட் முக்கியமான நோக்கம். அதை விட்டுட்டு பேருந்து அந்த காசு தந்த நாங்கள் டைம் பிரச்சனை ஒன்று தேவையில்லாமல் அதுக்கு வேணுமென்று கிரியேட் பண்ணப்பட்டது அடிப்படையில் தான் அந்த பிரச்சனையை உருவாக்கினது. இப்போ அதுலேயும் நான் முதலே விழிப்போட கவனமாக இருந்ததாலே அதுக்குள்ள அதுக்குள்ளேருந்து என்ன வெளியில் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். பிறகு போடியம் வாங்கினது மிஸ்டர் சுபசீலன் தான் வாங்கினவர் என்று சொல்லி. மிஸ்டர் சுபசீலன் எஸ்டிசியில் ஒரு செக்ரட்டரியாக இருந்தவர். அப்போ இந்த சாமான் வாங்கணும். இப்போ நான் இன்றைக்கு சொல்கிறேன் ஒரு இல்லை எனக்கு ஹேண்டிங் செய்வதே இல்லை என்றது நான் தங்கப்படுத்திருக்கிறேன். ஆனால் வெளியுலகத்துக்கு தெரியாது தானே. இப்போ இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த கணக்கு 13.5 லட்சம் என்ன நடந்தது என்ற கணக்கு ஓஜிஏட்ட இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னட்ட எல்லாம் கணக்கு இருக்குன்னு சொல்லுறா. ஆனால் எஸ்டிசி தான் செய்வதுன்னு சொல்லுறா. இப்போ எஸ்டிசி செய்வதில்லை. எஸ்டிசி தான் அந்த அவருக்கு பேமெண்ட் செய்திருக்கணும். எவ்வளவு செலவு அப்ரூவல் கிடைச்சது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது ஒன்று
போனீங்கன்னா இவ்வளவு காசு அனுப்புறது என்ன அனுப்புறது. நான் சொன்னேன், நானும் ஒரு கேர்ள் உடனடியாக ஓல்ட் கேர்ள்ஸ் அசோசியேஷனை முடிச்சு அப்படி உங்களுக்கு சொல்ல மாட்டேன். அதுக்குரிய நிலைமை வரைக்கும் நான் சொல்றேன். இன்னும் ஒரு சில கூட நான் யார்கிட்டையும் வாங்கிட்டேன். வேறு ஒரு அக்கௌண்ட் நம்பரை தந்தீங்கன்னா நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு காசு அனுப்புறது வந்து நான் சொன்னேன், இல்லை அவசரப்பட வேண்டாம், நானும் ஓல்ட் கேர்ள்ஸ் அசோசியேஷன் ஃபோன் பண்ணுவேன் எந்த நிலைமையில. அதுக்கு பிறகு நான் சொல்றேன், இப்போ அவையாளர் மூமெண்ட் வந்தால் நினைச்சு கொள்றதுதான் எனக்கு விருப்பம். ஆனபடியாக கொஞ்சம் டைம் எடுப்போம் நான் அதை ட்ராக் பண்ணி கொண்டு போகிறேன். அப்போ ஓல்ட் கேர்ள்ஸ் அசோசியேஷனுக்கு வெளிநாட்டில் இப்போ காசு கொடுக்காங்க வேணுன்றால் அவைகளுக்கு எனக்கு நேரம் லிங்க் இல்லைன்றபடியாக அவங்க போகாது. இப்போ அவருக்கு அது பெரிய ஒரு தாக்கம். மற்றது ஒரு ஏஜிஎம் வச்சா கணக்கறிக்கை சமர்ப்பிக்க வேணும். அதை எல்லாரும் கேட்பினா அப்போ வேறு கணக்கீட்டு ஒரு ஆளை கொண்டு வந்தால் அது சாத்தியமாக வரும். இப்போ பேப்பரில் பிரச்சாரம் செய்கிறார். உண்மையாக ஊடகங்கள் நிறைய பேர் அன்னைக்கு முதல் நாள் 2 நாளும் பள்ளிக்கூடத்தில் வந்து நடந்தது முழுக்க பார்த்தேன். நான் பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை தூண்டினானா இல்லையானது அவைகள் அவ்வளோ பேருக்கு நல்ல தெளிவாக தெரியும். 10 மணிக்கு பிள்ளைகள் எல்லாம் வகுப்புல இருந்து அமைதியாக படிச்சு கொண்டிருக்கணும். 10 மணிக்கு ஊடகங்கள் எல்லாம் பார்த்துக்கணும். ஸ்ட்ரைக் நடக்குறாங்க. அதே நல்லதை எனக்கு விளங்கல உண்மையா. ஆனால் பிறகு ஆசிரியர்கள் தூண்டி பிள்ளைகளை ஸ்ட்ரைக் பண்ண தூண்டினதா பேப்பர்ல இருக்கு. ஆசிரியர்கள்ட்ட நான் சொன்னேன், இது பிள்ளைகள் குழம்பினால் எனக்கு ஆபத்தா முடியும், நீங்க வெள்ளம் கவனமா இருக்கும்னு இவர்கிட்ட சொல்லி பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணணும். பிள்ளைகள் அப்போ டீச்சர்ஸ் வந்து என்னென்ன ஓடி வருவீங்க, மிஸ் என்ன மிஸ் இப்படி நாங்கள் இருக்கீங்கள. நான் சொல்றது தயவு செய்து உங்களுக்கு இவ்வளவு நாளும் நான் எதை போதிச்சு வந்தேனோ அதை நீங்க செய்வீங்கன்னு நம்புறேன். நீங்க நல்ல பிள்ளைகளா இருக்கிறது தான் எனக்கு விருப்பம். வந்து உடனே போவீங்க பேருந்து திரும்பி வருவீங்க. அப்படி எப்படி நடந்து கொண்டது பிள்ளைகள் தங்களை கொண்டோட இலக்கிங்க. ஸ்கூல் விட்ட பிறகுதான் டக்குன்னு அதிலே அமைதியா எல்லாரும் இருந்தது. அது எனக்கு உண்மையா தெரியாது அப்படி நடக்க போகுது. அப்ப டீச்சர்ஸ் இது என்ன நடக்குதுன்னு போங்கோண்டு கைகாட்டி கொண்டு நிற்கிற ஒரு டீச்சரை படம் பிடிச்சி போட்டுக்கிறாங்க. டீச்சர் கட்டுப்படுத்தி பிள்ளைகளை இருக்கிறேன். அப்ப அப்படி ஒரு நிலைமை உண்மையா சரியான கவலையா இருக்குது. எங்கட மீடியா நானும் எதிர்பார்க்கிறது இதை மீடியா வந்து நல்லது நடக்க வேணும் என்று விரும்ப வேணுமே தவிர இப்படி பிழை செய்கிறவை கள்ளம் செய்கிறவைக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு என்ன நடந்ததுன்னு வேறுபடுறோம். ஏன் அப்படி சொல்லினேன் என்ன அப்படி செய்து கொண்டு போனால் எங்களோட பிள்ளைகளின் வருங்காலத்தை நாங்கள் பாராட்டோம்.
ஓ